நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இந்த மாதம் இதுக்கான அரிசி பாப்பாக்கு எப்பயும் போல எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துட்டோம். அவளுக்கு சாப்பாடு நல்லா கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன். சரி, அதான் இந்த மாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா சாப்பாடு கொடுங்க. பாப்பாவுக்கு இது மாதிரி உதவி செய்றீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எங்கள் வீட்டில் படாத கஷ்டமெல்லாம் நான் பட்டுட்டேன். முதல்ல இவளுக்கு காலை ஆபரேஷன் பண்ணி இந்த காலை ஆபரேஷன் பண்ணி ஒரு 70,000 ரூபாய் அடைஞ்சேன். அதுக்கு லோன் பணம் எடுத்து தான் நாங்கள் பண்ணேன். அதுவும் இப்போ இது வரைக்கும் கட்டிக்கிட்டே இருக்கிறேன். இது மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொன்றும். அப்போ இந்த பொண்ணுக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணி இப்போ நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போய் வந்து கடவுளை கூட நான் நேரில் பார்க்குறேன்னா இல்லையா, உங்களை தான் நான் கடவுளாக நினைச்சு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அங்கே யார் உதவி இல்லாமல் போய் இப்போ ஒரு இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டு காலையில் போனால் நைட்டு தான் வரீங்கன்னு. அந்த நேரம் கூட இந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் நான் இப்போ தேடி வந்து சரி நல்லா வச்சே செய்யலாமா அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். நல்லானாலும் அவன் நல்லா சாப்பிடணும், இன்னும் நல்லா சாப்பிடணும், பிள்ளைங்க நல்லா சாப்பிடணும். நீங்கள் படுற கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி அவ்வளோதான்க்கா. பாத்ரூம் கழுவுற வேலை தான் செய்கிறேன். கவலைப்படாங்க. இப்போ நீங்கள் அதாவது இந்த வேலை செஞ்சு இப்போ பிள்ளைங்களை பார்த்துக்கிறீங்கல்ல, இது பெரிய விஷயம். நீங்கள் இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு யாரும் கிடையாது. நீங்கள் மட்டும் தான் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு. சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. அம்மா எங்கே வேலை பார்க்குறாங்க? ஹாஸ்பிட்டல். என்ன வேலை பார்க்குறாங்க? அப்படி கஷ்டப்பட்டு உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்கல்ல. நீங்கள் 3 பேர் நல்லா படித்து யாரை பார்த்துக்குவீங்க? ஒழுங்கா நல்லா படித்து அம்மாவை பார்த்துக்கணும். சரியா? எவ்வளோ காலையில் போனால் எப்போ வராங்க? நைட்டு தானே வராங்க. அதுக்கு தான் அண்ணன் உங்களுக்காக இந்த உதவி செஞ்சுருக்கேன். நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா படிக்கணும். சரியா? உடம்பு நல்லா இருக்கா? வழியெல்லாம் இல்லைல்ல? முட்டையெல்லாம் சாப்பிட்றியா? நீங்கள் பிள்ளைங்க நல்லா பார்த்துக்கோங்க. இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இன்னைக்கு ஒரு நேரம் வயிறார சாப்பிடுங்க. அதனால சாப்பாடு செஞ்சு வரப்பே எடுத்துருந்தேன். 3-4 பேர் சாப்பிடுங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொன்னேன். இந்த ஜாமான்லாம் கொடுத்துட்டு இதாங்க, இதில் ஸ்நாக்ஸ் இருக்குது, இதில் பழம்லாம் இருக்குக்கா. சாத்துக்குடி இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுங்கடா. பிடிச்சிக்கா சந்தியா, உனக்கு தான். சந்தியா என்ன வேணா இருக்குது சாப்பிட்றோம். பிஸ்கட்டா? எடுத்துட்டு போயிருக்கேன், சாப்பிடுங்க. சரியா? சாப்பிட்றீங்களா? வேலைக்கு போனதுல இருந்து நான் வயிறார சாப்பிடலன்னு. காலையில போறேன், நைட்டு வரேன். இப்பதான் நான் வயிறார சாப்பிடுறேன். சாப்பிடுங்க நல்லா. பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது தேவைனாலும் அர்ஜென்ட் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்க்கா. போயிட்டு வரட்டுமா? பாய்.